இப்போ வந்து முறுக்கு புளியறதுக்கு தான் மாவு பிசைஞ்சு எடுத்துருக்கேன். மாவு எப்படி பந்து மாரி பிசைஞ்சு எடுத்துருக்கேன்னு பாருங்கள். மாவு எவ்வளோ சாப்பிட்டா எப்படி இருக்கும் அது இதேமாரி நீங்களும் செஞ்சு முறுக்கு செஞ்சு பாருங்கள். நான் வந்து இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன்னு பெரிய வீடியோ போட்டிருக்கேன். அதில் பார்த்துட்டு நீங்களும் என்னென்ன சேர்க்கணுமோ சேர்த்து நீங்களும் தீபாவளி வர சீக்கிரமாக வரப்போகுது. தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள். இப்போ முறுக்கை புளிஞ்சிடுவோமா? மாவு ரெடி ஆகிட்டு இப்போ முறுக்கை புளிஞ்சிடும். மாவு எப்படி வெண்ணெய் மாதிரி வச்சுருக்கோம், இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கணும் மாவு. முறுக்கை புளிஞ்சிடுவோமா? இதே மாதிரி பெருசாக சின்னதாக நம்ம விருப்பம் போல் நம்ம புளிஞ்சி போட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ எண்ணெயில் போட்டுருவோம். அடுப்பில் தான் வச்சுருக்கேன். அடுப்பில் வச்சு தான் முறுக்கு புளியும். அடுப்புலையோ கேஸ்லேயோ எதில் வேணாலும் வச்சுக்கோங்க. இப்போ அந்த முறுக்கு புளிய போனோமா, முறுக்கெல்லாம் புளிஞ்சு இந்த எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டேன். 2 பிளேட் நிறையா முறுக்கு புளிஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த பாருங்கள் முறுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த பாருங்கள் முறுக்கு பாருங்கள் எப்படி கரகரன்னு இருக்குன்னு பார்த்தீங்களா? இந்த மாதிரி நான் சொன்ன பக்குவத்தில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.